சத்தியவானுக்கு உயிரை ஒப்படைக்க உன் வீரர்களுக்கு துணிவில்லை. உனக்கு இருந்தால் வந்து பெற்றுக்கொள். இது இவர்களை பெற உன்னால் முடியாது. முடியாதா? அப்பா, உன் தாய் வேண்டுமா? அந்த தரங்கட்ட நாடோடிகள் வேண்டுமா? தம்பி, உன் தாய் வேண்டும் என்று சொல். நாங்கள் அவனை சரணடைந்து விடுகிறோம். ஆமண்ணா, உங்கள் தாயை காப்பாற்றுங்கள். பரவாயில்லை, சத்தியம் பிழைத்திருந்தால் அது என் தாயை காப்பாற்றட்டும். என்ன கதை பேசுகிறாய்? அவர்களை என்னிடம் ஒப்படைக்கிறாயா? இல்லை, உன் தாயை இந்த வெள்ளத்திலே தள்ளட்டுமா? அவர்களை ஒப்படைக்காதே. தாய்க்காக பார்த்தால் உன் தாய் நாட்டின் மானமே போய்விடும். வருந்த வேண்டாம் தாயே, தன்னுயிர் கொடுத்தாவது மண்ணுயிர் மீட்பான் உங்கள் மகன். உனக்கு உயிர் மேல் ஆசை இருந்தால் அந்த அன்னக்காவடிகளை என்னிடம் ஒப்படைக்க சொல். கன்றுக்காக மகனை கொடுத்தான் சோழ, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, புறாவுக்கு தன் சடை கொடுத்தான் சிவி என்றான். இரு அனாதைகளுக்கான தாயை கொடுத்தான் என் மகன் என்ற பெருமை அவனுக்கு இருக்கட்டும். ஆத்தங்கரையில மயக்கமா கிடந்தீங்க. நாங்க தூக்கி வந்து மயக்கம் தெளிவிச்சோம். நீங்க எல்லாம் யார்? மீன் பிடிப்பவங்க. இதோ இவர்தான் எங்க கூட்டத்திற்கு பெரியவர், முத்தப்பன்னு பேரு, எங்க அப்பா. நன்றி ஐயா. நீங்க ஆத்துல எதுக்கமா விழுந்தீங்க? என் மகனின் வீரத்தை காப்பாற்ற என் உயிரை தியாகம் செய்ய துணிந்தேன். தற்கொலை ஒரு தியாகமா? தற்கொலை செய்து கொள்ள நான் கோழை அல்ல. ஒரு மூர்க்கன் என்னை ஆற்றில் தள்ளினான். அதனால் என் மகன் இரு உயிர்களை காப்பாற்ற முடிந்தது. அப்படியா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேம்மா. சொன்னால் புரியாதையா எங்கள் சோக வரலாறு. அதையெல்லாம் என்னை கேட்காதீர்கள் ஐயா. என் உயிரை காப்பாற்றின உங்களுக்கு காலமெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கம்மா போனோம்? என் மகனை தேடி, என்னை தேடி என் மகன் எங்கெங்கே அலைகிறான். என்னை ஆற்றில் தள்ளிய மூர்க்கம் அவனை என்ன செய்தானோ தெரியவில்லை. உங்களை காப்பாத்தின மாதிரி ஆண்டவன் அவரையும் காப்பாற்றலாம். அம்மா, அரசு, என் தாய் என்ன ஆனார்களோ தெரியவில்லை. கவலைப்படாதீர்கள், ஆண்டவன் நம் பக்கம் இருக்கிறார். உங்கள் தாயார் எங்கேயாவது உயிரோடு சுகமாக இருப்பார்கள். இப்போது நாம் என்ன செய்வது? பக்கத்தில் பவள நாடு இருக்கிறது. அங்கே போனாலாவது நம் காலம் தெளியுமா என்று பார்க்கலாம். புறப்படுங்கள். என்ன பரந்தாமா, இவர்கள் யார்? இவர்கள் வாழ்ந்து கட்ட குடும்பம், வகையறியாது வந்திருக்கிறோம். வேண்டியது ஏதாவது வேலை? தற்போது இல்லை பிரபு. சுட்டாலும் பலன் தரும் சங்கு, வகை கட்டார்க்கு நலன் தருவர் எங்கு என்று கவிகள் தங்கள் நாட்டை பற்றி பாடியிருப்பது பொய்யா பிரபு? இல்லை என்றது வேலை, பொருள் அல்ல. ஏற்பது இகழ்ச்சி, உழைப்பதே மகிழ்ச்சி. என்ன தெரியும் உங்களுக்கு? ருசியாக சமைக்க தெரியும் அண்ணனுக்கு, பசியார உண்பவருக்கு பணிவோடு பரிமாற தெரியும் எனக்கு, புசித்த பின் வாய் சிவக்கும் வெற்றிலை மடிக்க தெரியும் என் தந்தைக்கு. உறவையும் உத்தியோகத்தையும் ஒன்றாகவே சொல்லிவிட்டாய். கெட்டிக்காரி. பரந்தாமா, இவர்களை சமையல் அறைக்கு அழைத்துச் செல். என்ன சிந்தனை அரசே? அலங்காரி, பவள நாட்டு மன்னருக்கு உடல்நிலை சரியில்லையா? வயதாகி விட்டதல்லவா,
நீங்கள் ஒரு முறை போய் பார்த்து விட்டு வந்தால் உங்கள் பழைய மாமனாரையும் புதிய மருமகனையும் பார்த்தது போல் இருக்கும். யார் அந்த புது மருமகன்? பார்த்திபரைத்தான் சொல்கிறேன். பட்டத்து இளவரசர், நம் தகுதிக்கு ஏற்றவர். ரத்னாவுக்கும் தாய் மாமன். இருவருக்கும் திருமணம் செய்து விட்டால் ஒருமனப்பட்டு வாழ்வார்கள். அப்படியும் எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் ரத்னாவின் சம்மதம் கேட்க வேண்டாமா? தேவையில்லை. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற மூதுரைக்கு நடைமுறை வகுத்தவர் நம் இளவரசியார். மறுக்க மாட்டார் மன்னர் சொல்லை. ஆமரசே, கனியும் கன்னியும் காலத்தோடு பலன் பெற வேண்டும். அண்ணன் இன்றே பவள நாடு போகட்டும், பலனோடு திரும்பட்டும். ஆகட்டும். பாத்தீங்களா? இப்ப குண்ட போட்டனே, போட்டேன். இப்ப மருந்த வச்சனே, அதுவும் வச்சேன். இங்க கொண்டாங்க. யாரு இத பாருங்க, இப்ப வெடிக்க போகுது. பயந்துக்காதீங்க. நான் ஏன் பயப்பட போறேன்? பயப்படாம நில்லுங்க. இத பாருங்க, யார ஒண்ணு பாக்கவா? இத பாருங்க, பீரங்க பாருங்க. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஐயா, சண்டையில நிறைய குண்டு போட்டு வெடிக்கணும். அதுக்காட்டி பயப்படுறீங்களா? இதை வச்சுங்க போட. இதுல ஏதாவது குண்டு வெடிச்சதுன்னா? இல்ல இல்ல, இந்த பாருங்க. ஏய், பணமரத்தான், என்னப்பா பண்றீங்க இங்க? ஏன் இந்த பீரங்க கொஞ்சம் தொடச்சு வச்சான்னா? நேரம் இல்லைங்க. என்ன நேரம் இல்ல? சாப்பிடறதுக்கு நேரம் இருக்கா? ஏப்பா போங்கப்பா. ஆளப்போ. மடப்பயல், ஏடா சித்தா, உனக்கு புத்தி இருக்காடா? இல்லங்க தம்பி தான் பீரங்க கிட்ட வந்து என்னடா வளம்? மாமா, நீ எங்க மாமா போற? ஆபசகனமே, நாங்க உங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்றதுக்காக பவள நாட்டுக்கு போறோம். அப்படியா? இப்ப நானும் வரேனே, வாங்க எல்லாரும் சேர்ந்து போவோம். டேய் ஊட்டி படவல. மாமா பையா, இது ஒண்ணு நான் அம்மா கிட்ட சொல்றேன் பாரு. வாடா. மலைக்காதே. யார் நீ? மறைக்க வேண்டாம். உன் வணக்க முறை உன்னை காட்டி கொடுத்து விட்டது. வந்து ஒற்று வேலைக்கு வந்தாயா? இல்லை. ஒளிந்து வாழ வந்தவளா? எந்த குற்றத்தை செய்துவிட்டு இங்கு அடைக்கலம் தேடி இருக்கிறீர்கள்? சொல், உண்மையை சொல். நாங்கள் சொல்லுகிறோம். இளவரசி, அமருங்கள் தளபதி. நான் இளவரசர் அழைத்து வருகிறேன். நல்லது. அரசே, அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். அமருங்கள். தாங்கள் யார் என்று தெரியாமல் பணிபுரிய வைத்து விட்டேன். அன்புக்கு அடிபணிவதில் தவறில்லையே. இளவரசே, எங்கள் காலம் சரியாக வரை நாங்கள் இப்படியே இருக்க அனுமதி கொடுங்கள். எங்கள் ரகசியத்தை நீங்கள் மட்டுமே அறிந்ததாக இருக்கட்டும். விவரம் தெரிந்தால் வீரகேசியின் கொடுமை எங்கும் தொடர்ந்து வந்துவிடும். இளவரசே, என்ன பரந்தாமா? மருதநாட்டு தளபதி வீரகேசி வந்திருக்கிறார். இருக்க சொல், வருகிறேன். இது என்ன வேதனை? கலங்க வேண்டாம். என் அரண்மனைக்குள் இருக்கும் வரை எந்த விதமான ஆபத்தும் நெருங்காது. வர வேண்டும் தளபதி, வர வேண்டும். வணக்கம், வணக்கம். இப்போதுதான் தங்களை பற்றி பேசிக் கொண்டே இருந்தேன். என்ன? பொய்யாமொழி பிறந்த நாட்டிலே நட்புக்கு ஒரு நல்லுருவம் தாங்கள் தான் என்று. புகழ்ச்சி மிக மிக அதிகம். சரித்திரமே புகழப் போகும் உங்களை இந்த சிறியவன் புகழ்வது எம்மாத்திரம். என்னை பற்றி நன்றாக புரிந்திருக்கிறார். ஆமா. இவர் ஒற்றற்படை தலைவன் வேலப்பன். வணக்கம். வணக்கம். தங்களை போன்றவர்களுக்கு நண்பர்களை விட பகைவர்கள் தான் அதிகம் இருப்பார்கள். இப்படி ஒருவர் தங்கள் அருகில் இருப்பது மிக மிக அவசியம். உட்காருங்கள், உட்காருங்கள். இவர் இளவரசர் தைரியநாதர் தானே? ஆமா ஆமா ஆமா. குழந்தையில் பார்த்தது. இப்போ நான் குழந்தைதான். எங்க அம்மா தங்கள் தந்தையின் உடல்நிலை? உடல்நிலை கவலைக்கிடம். தாங்கள் வந்திருந்தும் அவரை சந்திக்க வைப்பதற்கு வருந்துகிறேன். என்ன செய்வது? அங்கு மன்னர் நலமா? ஆம்,
இளையராணியார் நன்றாக இருக்கிறார். இளவரசி ரத்னா எப்படி இருக்கு? தங்கச் சிலை போல் இருக்கிறார். திருமண பேச்சு நடக்கிறதா? ஆரம்பமே ஆகிவிட்டது. ஓ, தங்கள் தமக்கை எங்கள் நாட்டுக்கு ராணியாக வந்தார்கள். என்ன செய்வது? அவர் காலடியில் வாழ நான் கொடுத்து வைக்கவில்லை. அவர் பெற்ற செல்வத்தையாவது இந்த நாட்டுக்கு ராணியாக்க வேண்டும் என்பது எங்கள் மன்னரின் விருப்பம். சுவையான செய்திதான் கொண்டு வந்திருக்கிறீர்கள். திருமணம் என்பது ஒருவர் பேசி முடிவு செய்தால் போதாது. பிறகு பேசுவோம். பரந்தாமா, விருந்துக்கு ஏற்பாடு செய். பாவம், தளபதி களைத்து வந்திருக்கிறார். வயிறார உண்ணட்டும். தாராளமாக. இந்த விருந்தை அவர் என்றைக்குமே மறக்க மாட்டார். சமையல் மூக்கை துளைக்கிறதே, நாக்கையும் துளைக்கும். எனக்கு கூடவா? இல்லை, தங்களுக்கும் தைரியத்திற்கும் தனியாக எடுத்து வைத்திருக்கிறோம். அங்கே வந்து மாறிவிடாமல் இருந்தால் சரிதான். ஆஷாவை அவர்களுக்கு அடையாளம் தெரியாது. அவளே வந்து பரிமாறட்டும். பிரபு, நானும் வருகிறேன். தளபதி அடையாளம் தெரிந்து கொண்டால் ஆபத்தல்லவா? அப்பப்பா அப்பப்பா, எப்படி முடியும்? முடியவே முடியாது. நிச்சயமாக முடியாதா? தளபதி, தந்தைக்கு பத்திய உணவு. அவர் இருந்து உபசரிக்க முடியாததற்கு தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். இளவரசி, கூட்டணுமா? உள்ளன்பு இருக்கும் இடத்தில் உபச்சரிப்பு தேவையில்லை. சமையற்காரன் புதியவன். நலனுக்கு அடுத்தபடியாக இவனைத்தான் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ருசியா இருக்கு. ருசியா இருக்கா? அது அப்படியே இருக்கு. இப்ப பாரு, நம்ம கைத்திறமைய. இதான் நழ, அதான் பாகம். மிளகாய் காரத்தை உணவு எப்படி? ஆஹா, பிரமாதம் பிரமாதம். நான் எப்பொழுதும் காரம் குறைவாகவே சாப்பிடுகிறவன். உப்பிட்டவர்களையே நினைக்காதவர்கள் அம்மா. அவர்களுக்கு இதெல்லாம் உரைக்கவா போகிறது? உப்பு குறைவா இருக்கா? எதற்கமா வெந்நீர்? வாய் கொப்பளிக்கவா? இல்லையப்பா, நாக்கு கொப்பளிக்க. தைரியநாதரே, விருந்து திருப்தி தானே? கடகச்சிதம். தளபதி, என்னை கௌரவித்து வருகை தந்ததற்கு பெருமை அடைகிறேன். உங்கள் வருகையால் ஒரு பிரிந்த உறவு கூட போகிறது. இளவரசி ரத்னாவின் திருமணத்திற்கு எனக்கு பூரண சம்மதம். ஆஹா, மிக்க மகிழ்ச்சி. என் எண்ணம் கைகூடி விட்டது. அடுத்து ஒரு நிபந்தனை. என்ன? இந்த திருமணம் ஆடம்பரமின்றி
அரண்மனையைச் சேர்ந்த இடமுமின்றி வேறெங்கோ ஒரு ஆலயத்தில் நடைபெற வேண்டும். இதற்கு மன்னர் சம்மதம் கேட்டு மணநாள் குறித்தால் ஒரு நாள் அங்கிருப்பேன். ரத்னாவின் திருமணம் நடக்கப் போகிறது. வரலாறு காணாத புதுமையாக மனையில் அமர்வது நான், மாங்கல்யம் கட்டப்போவது நீங்கள். இது என்ன புதுமை? நட்புக்கு நான் ஆற்றும் பணி, என் அன்பு தமக்கை மகளுக்கு நான் செய்யும் கடன். மண் வாழ பெண் வாழ வேண்டும், பெண் வாழ அவள் கற்பின் நிலை வாழ வேண்டும். நீங்கள் மருத நாட்டுக்கு சென்று ரத்னாவை சம்மதிக்க செய்யுங்கள். வேண்டாம். இதனால் ரத்னாவுக்கு ஏதாவது அவமதிப்பு ஏற்பட்டால் பிறகு என்னால் தாங்கவே முடியாது. வருந்தாதீர்கள். பசும்பொன், பச்சை குழந்தை, பத்தினி பெண் இவைகளது மதிப்பு எப்போதும் குறைவதில்லை. நீங்கள் இன்றே புறப்படுங்கள். திருமணமானதும் பூபதி மன்னருடன் இங்கு வாருங்கள். அவரிடம் நான் உண்மைகளை சொல்லி குழப்பத்தை தீர்த்து வைக்கிறேன். அம்மா, இந்த பொண்ணு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்க. என் மரணத்தின் செய்தி தவிர எனக்கு எதுவுமே சந்தோஷம் தராது. இளவரசியார் வாழும் செய்தியே கொண்டு வந்திருக்கிறேன். சீக்கிரமா விஷயத்தை சொல்லு. அதுவரையும் நான் வெளியில காவல் இருக்கேன். ஜீவகர் காத்திருக்கிறார். அவரிடம் என்ன சொல்ல? இந்த திருமணத்தில் எனக்கு இஷ்டமில்லை என்று சொல்லுவேன். பிரபு, இந்த தேசமே உங்க கையில இருக்கு. இவர் பெரிய கைநேக விபுரருங்க. உங்க கைய காட்டுங்க, அவர் பார்த்து சொல்லுவார். வருங்காலத்தை அப்படியே பிச்சு பிச்சு எடுத்து சொல்லுவார். மாமா கைய பாக்காத, தலைய பாரு. மாமா மூளையில தான் என்னமோ வண்டு சுத்திக்கிட்டு இருக்கு. 那是我鞋子，你的手里有根子，看不见，要把你的手要把红血豆里砍掉的。 அதாவது இது பெரிய சக்தி வாய்ந்த கை. இந்த கையால எதை தொட்டாலும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. இந்த கையில வந்து நுணுக்க ரேகையெல்லாம் கண்ணுக்கு தெரியாம இருக்கிறான். 你的手里要的， ஓஹோ 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 நுணுக்க ரேகையெல்லாம் கண்ணுக்கு தெரியாம இருக்குது. அதை சுடு தண்ணியில நினைச்சு தண்ணீர்ல கழுகி பார்க்கணும்னு சொல்றாரு. எப்பா சீக்கிரமா போய் ஒரு குண்டால சுடு தண்ணி கொண்டு வாங்க. கொதிக்க வச்சு கொண்டா. சீக்கிரமா. உண்மை உனக்கு எப்படி தெரியும்? உங்கள் இருவரின் வாழ்வை பற்றி எனக்கு தெரியாத உண்மைகளே கிடையாது. ஜீவகர் எல்லாம் சொல்லியிருக்கிறார். நீ யார் அவருக்கு? அவரது ஆதரவில் வாழும் ஓர் அனாதை. நீ வீட்டில் அவரோடு இருந்தவளா? இல்லை, அவரோடு இருப்பவள். அப்படி என்றால் நீயே அவரோடு வாழலாமே. இளவரசி, இது என்ன கொடுமை! தாய்க்கும் தாரத்திற்கும் பேதம் தெரிந்தவர் அம்மா ஜீவகர். நான் அவர் சகோதரி. எந்த உறவில்? உலக மக்கள் அனைவரும் பிறப்பார், இனத்தார், ஒரு தாய் வயிற்று மக்கள் என்ற உறவில். இளவரசி, நான் யார் தெரியுமா? நான் தான் சுல்தான் அலாவுதீன் மகள் ஆஷா.把你的手搁的水豆里去的。 நான் தான் தண்ணியை கொஞ்சம் சூடா கொண்டாட சொன்னேன். நீதானா? நான் தான். ஐயோ, அம்மா. மாமா பையன் இரு, அம்மா. பிரபு, இவர்கள் வேண்டுமென்றே செய்கிறார்கள். என்னப்பா இது இவ்வளவு சூடா கொண்டு வந்திருக்கீங்களே? அரிசி சக்கரை போட்டா பாயசம் எடுக்கலாம் போட்டுக்க. போங்கப்பா. 把你的节目到，这次跟你安全完成去的。 ஓஹோ, அதாவது
ஒரு கல்யாணம் உங்க காரியத்தை தடை பண்ணிக்கிட்டு நிக்குது, அது முடிஞ்சா எல்லாம் சரியா போயிடும் சொல்றாரு. அவள் தான் கல்யாணமே வேண்டாம் என்று மறுக்கிறாளே. 我们的婚礼就发科的。 ஓ, இப்ப அவங்க மனச மாத்திர வேலை அந்தரங்கமா நடக்குதுன்னு சொல்றேன். என்ன? 我们跟你就发科的。 அந்தரங்கமா மந்திரம் போடுறேங்கிறார் சாமி. அப்படியா? சரி, நன்றாக ஜபிக்கட்டும். என்னமா பேசிட்டு வரீங்க? நீ யாரு? யாரிவா? துணி வைக்க வந்திருக்காமா? என்ன துணி வைக்க வந்திருக்காளா? அம்மா, நம்ம இளவரசி கல்யாணத்துக்கு தேவைப்படுமே கூப்பிட்டு வந்தேன். ஆமாண்டி, இதுதான் ஒரு குறைச்சல். அவதான் கல்யாணத்துக்கு வைக்க மாட்டேங்கிறாளே. சொல்லுங்களேம்மா. நான் சம்மதிக்கிறேன். உன் ஆசை நானும் கெடுக்கணும். நிஜமாகவா? ஆமாம்மா, இந்த திருமணத்திற்கு எந்தவித தடையும் இல்லை. அப்பா, இப்பதான் என் மனசு நிம்மதி அடைஞ்சு. இப்பவே போய் உன் அப்பாவை நல்லா சொல்லிடுறேன். முடிந்ததா? எல்லாம் முடிந்த மாதிரி தான் பிரபு. சீக்கிரம் முடியட்டும். எல்லாம் முடிந்து விட்டது. வீரகேசா, மகாராஜா, ரத்னா திருமணத்திற்கு சம்மதித்து விட்டாளா? ஆஹா, மகாராஜா, உண்மையிலேயே இவர் மகா மேதை. யார் இவர்? சீன தேசத்தின் யானை. ரத்னாவின் மனதில் மாறச் செய்ததே இவர்தான். மிகவும் ஆபத்தான இடத்தில் இருந்து வீரகேசி தன் ஆட்களோடு வந்திருக்கிறார். ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். இளவரசி, என் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கப் போகிறீர்கள். இந்த நன்றியை நான் என்றென்றும் மறக்க மாட்டேன். நீங்கள் இப்போது யார் என்பதை மறந்து விடாதீர்கள்.